ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னிராசி. ஸோ கன்னிராசி உங்களது ராசி அதிபதி 10ல் இருக்காருங்க, அதுவும் ஆட்சியோடு இருக்கார். ஸோ உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கூடவே 2ஆம் அதிபதி 10ல் இருக்கனால நிறைய பேருடைய ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மாமியார் மற்றவருடைய ஹெல்ப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி 3ல் கேது. ஸோ 3ல் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 6ஆம் அதிபதியான சனியின் சாரம். அதில் பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தும் அந்த சனி வக்கரமாக போகிற. ஸோ 3, 5ல் குழந்தைகள் ஒரு சில விஷயங்களில் நிறைய பிடிவாதம் பிடிப்பாங்க. ஸோ குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நல்ல முயற்சிகள், உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயங்கள் தான். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கிறனால தொழில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பேக்கப் சப்போர்ட் இருக்கும். உங்களது முயற்சிகள் பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. முதலே சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதி வக்கரமில் போகிறார். பட் இருந்தாலும் குழந்தைகள் நல்ல ஒரு சுட்டிகையாகவும் நல்ல ஒரு வெற்றிகளை கிடைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க சுணங்குறதும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அவங்க எடுத்து சொல்லுங்கள், தம்பி லைஃப்ங்கிறது இப்படி தான் அப்படிங்கிறது எடுத்து சொன்னீங்கனாலே நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ 6ல் குரு. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது, 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ இது வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற இன்கம் சோர்ஸ்லாம் உருவாகும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் கண்டிப்பாக கம்பெனி இருக்கும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு பேக்கப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு சின்ன ஆப்ளிகேஷனாக வைப்பேன். இந்த காலகட்டத்தில் நம்ம முதல்ல தான் வேலை நிறைய வேலைகள் இருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சும்மா உட்காந்து பொழுதை கழிக்காமல் நாளைக்கு லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஒரு பொருளாதார தடை, இன்றைக்கி நமக்கு ஒரு நெருக்கடிகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த மாதிரிலாம் நெருக்கடிகள் வந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறதுக்கான விஷயமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட அந்த பிளானை முடிஞ்சால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதனால் விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த கேம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இன்றைய சூழ்நிலையில் எல்லாமே இப்படி தான் போயாகணுங்கிற சூழ்நிலை வேறு வழி கிடையாது. பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் சின்ன விஷயங்களை கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ இதெல்லாம் ஜூன் மாதத்தில் எல்லாம் சரியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் பார்க்க போனால் உங்களுக்கு 9. ஸோ 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கனால கண்டிப்பாக எல்லாமே ஓரளவுக்கு உங்களை கொண்டு வந்துடலாம். ஸோ தேவையில்லாத பயங்கள் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொறுமை தான். ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா இந்த கள்ளச்சந்தை தேவையில்லாத விஷயத்தை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேண்டாம். ஸோ நேர்மையான விஷயங்களுக்கே போவோம். நேர்மையான விஷயங்களில் போகும்போது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். தப்பான விஷயங்களில் போகும்போது நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உள்ளதும் போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனால் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் ராகு. அது 12ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நலம், அப்பா கொஞ்சம் சேஃப் கார்டாக இருக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டு, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தை தரும். ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் அதீதமான பேராசை இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் அதிபதிங்கிறது 10ல் இருக்கும்போது ஒரு அதீதமான பேராசையை உருவாக்கிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம தடாதடான்னு அவசரப்படுறதுனால நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துருவோம். ஸோ எவ்வளோ தலைவலி இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும்
பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ஸோ காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன்னு அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்போது இன்றைக்கி கோயில்கள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம மனதார பிரார்த்தனை வைக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிரார்த்தனைனா இப்போ வீட்டிலேயே அந்த பிரதோஷ காலமான 4:30 மணிலேருந்து 6 மணி வரை ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு அமைதியாக ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 26ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அன்றைக்கி குலதெய்வ பிரதத்தை நினச்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல வழிகள் கிடைக்கும். இந்த மாதிரி பிரார்த்தனைன்னு சொல்கிறீங்களேங்க, என்னங்கன்னா பொண்ணு இல்லைங்க. உதாரணத்துக்கு உங்கள் ராசிக்கு ஓம் நமோ நாராயணன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது டியூனிங் தான். உங்கள் மனது இறைவனிடம் லயிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்போர்ட் நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணி பாருங்கள். சும்மா நாத்திகம் பேசுகிறது, அது சரியில்லை, இது சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு கரெக்டான பேச்சு கிடையாது. நான் என்ன சொன்னால் இறைவன் உங்களுக்குள்ளே உணரலாம். அந்த டியூனிங்கில் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு மூட நம்பிக்கைகளில் எனக்கு வழக்கம் இல்லைங்க. எல்லா மதமும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அந்த இறை வழிபாட்டில் நீங்கள் ஒன்றணுங்கிறது தான். ஸோ மனது இறைவனோட லைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஒழிய உடனே ஒரே டைமில் எல்லாமே மாறிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ 29ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை வேண்டுங்கள். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.